தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்கு. சார் சொல்லுங்கள் சார். என்னது 2000 கோடி 2 நாளில் என் அக்கௌண்ட்டில் சார்? ஒரு ஆள் நம்மளை கலாய்க்கிறானுங்களா? சார் 2000 கோடி என் அக்கௌண்ட்டில் சார். சார் 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 ஐயோ ஹலோ ஹலோ பேலன்ஸு இல்லையா? சை, பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. ஐயோ இவனா? டேய் 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 சிம்பு டேய் நில்றா. டேய் என்னடா ரோட்ல நொண்டேடா அப்படிங்கற? நில்றா. விடுங்கண்ணா, நான் விடுங்கண்ணா. போன கொடு. பேலன்ஸ் இல்ல. டேய் குர்ரா குர்ரா சிம்பு குர்ரா. ₹1 தானே இருக்கு. இல்லாம தான்டா உன்கிட்ட போன புடுங்கறேன். என்னடா முன்ன 9 இப்போ 5 இதுக்கு தான் உன்கிட்ட ஃபோன் தர மாட்டேன்னு சொன்னேன். ஒரே ஒரு போன. This number is currently switched off. Switch off. என்னண்ணா 1000 கோடி 2000 கோடி டீலிங்கா? டேய் என்னடா நக்கலா சொல்ற? 4வது படிக்கும்போது சொல்லுங்கிற 2000 கோடி வருது, உனக்கு பைக் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன்னு. ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு தேத்திட்ட. கண்டுபிடிச்சிட்டானே. இப்போ நான் 12வது படிக்கிறேன், இன்னமும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்கிறேன். டேய் நீ காலேஜே போனாலும் அதான்டா சொல்லுவேன். ஏன்னா என்னோட பிஸ்னஸ் டீலிங் அது மாதிரி. அச்சா டீக்கே. சுவிட்ச் ஆஃப். விடு. டேய் 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 உன்னை நம்பி தான் அன்சிக்காவை செல்லில் வச்சிருக்கேன். என்னை எப்படியாவது ஒரு தொழிலதிபர் ஆக்கினா. இப்படி தான்டா அன்சிகா போட்டோ வச்சுக்கின்னு சைக்கிளில் மூச்சு வாங்க முயற்சி நிற்கிறீங்க. டேய் காலிலேருந்து எத்தனை மிஸ் கால் கொடுத்தா? ஒரு ஃபோனாவது பண்ணேடா. அப்படி என்னடா அர்ஜென்ட் மேட்ரு? அது ஒன்றும் இல்லைடா. 2000 கோடி பேங்க்கு அக்கௌண்ட்டு இமெயில் அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தானுங்க. பேலன்ஸ் காலேஜ் மச்சு ஒரு ₹100 கூட ஈஸி பண்ணிடுறான். அடப்போடா, நானே ஒரு பொண்ணு சைட் அடிச்சதுக்கு ₹300 ஃபைன் கட்டிட்டு வரேன். டேய் 300 ஒரு காசாடா? நான் 3000 கோடி 2000 கோடின்னு பெரிய அளவில் பேசினுக்கிறேன். 300 பெரிய காசு போடா. ஏரியா பக்கம் மேலே போ. சரி போ. அப்படிதான் சொல்லு மச்சான். ₹100 பெரிய நெட்வொர்க் பிசினஸ். சரி சொல்லு மச்சி. அங்கே பாரு, அந்த பொண்ணு தான். உங்கள் ஊர் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். டேய் இந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 2000 கோடி 3000 கோடி சொல்லிப்பாரு. வாக்கிங்கில் 300 கிலோமீட்டர் நான் வந்துடுவாங்க. சரி இந்தா நான் செட் பண்ணுறேன். அது அப்படி இப்படிடா. சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும். இதில் தான் முக்கியமான கால் வரும். இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமாம் உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும். சரியா? சரி மச்சி. இப்போ அவளை என்ன ஓட்டுறேன் பாரு. சைலண்டாக என் கூட வா. வா போயிட்டு போகிறான். ஹலோ என்னது 2000 கோடி இல்லை சார் முடியாது சார். ₹100 கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ 2000 கோடி அக்கௌண்ட்டில் போடுறீங்களா? அப்போ நான் சந்தோஷமா இருக்கலாமா சார்? எப்படி நல்லா இருக்கும் எடுத்து போடுறேன். சொல்லுகிறான்னா பசி கண்ணு சுத்துறதுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆச்சு, நீ வாங்கிட்டு வரல. பாட்டி தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிரும்டா. அப்படியே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வை. நானும் வந்துடுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. டேய் ஜோடி போறது நல்லா இருக்குடா. செருப்பாலே அடிப்பேன். நான் இதை பிடி. முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து. சரியா? வக்கனியா ஃபோன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத. உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க. கிளம்பி போ. வா. டேய் உன் ஆள் நடா பெரிய குடைவெல்லாம் இருக்கு. இல்லடா இடைவள்ளல். ஆமாண்டா அதை நான் பார்க்கவே இல்லடா. என்ன இடிமுரசு தனியா உட்கார்ந்துருக்க? வாங்க. உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா? உங்க வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க? லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சு முடிச்சோன்னு அமுச்சு வை. உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஏய் என்ன நினைச்சீங்க? டேய் டேய் மரியாதை டேய் இருக்கணும். மாமா கேளா பரிப்பு தலையா மூஞ்ச பத்தியா தனியா உட்காந்துக்கிற தண்டவாசனம். 2500 சார். என்னது இந்த ஊர்ல டார்ச் லைட் 2500? ஆமா சார். எதுக்கு போலீஸ் வந்துக்குது? அந்தோனி இங்க வாயா. கம்பீரமா மிலிட்டரி. என்னையா 2500 என்கிட்டயே கதை விடுற? ஆமா சார், பிறந்த குழந்தை கூட இந்த ஊர்ல டார்ச் லைட் வச்சிருக்குன்னா பாருங்களேன். சார் அங்க சிவப்பு சட்டை போட்டு போறான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லாம் தெரியும். ஏய் இங்க வாடா. நான் சார் சாரையா கூப்பிட்டீங்க? உன்னதான் வாடா. கமிஷன் வாங்காத போலீஸார் போகும்போது சட்டையை தூக்குடா. சார் ஃபர்ஸ்ட் சட்டை தூக்கி சொல்லுங்க, அப்புறம் பேண்ட் கட்ட சொல்லுங்க. தூக்குடானா? எதுக்குடா லைட்டு? நைட் இருட்டானா லைட் அடிக்கிறதுக்கு. இப்ப பகல்டா. நீங்க மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட்டு தான் பகல்ல எடுத்துட்டு வந்துக்கிறீங்க. கைட்டி ஸ்டேஷன்ல சேர வேண்டியது தானே? ஏய் போடா. யோ இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. இவனை போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா காமெடி பீஸு? என்ன என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றதை காட்டுறேன். ஐயோ அங்க பாரியா, கோயிலுக்கு போயிட்டான். இப்ப நிப்பான் பாரு. சார்
அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார், நாளைக்கு காலையிலே 2 பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார். அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிடுவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இருடியும். என்னடா இது 2 நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேலே விழலையே. விழும். இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான்னு நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதைச்சா பல உண்மைகள் வெளியே வரும். மாஸ்டர் டீ ஒன்று. யோ இன்னும் பேப்பரே தான் பார்த்துன்னு இருக்கிறீங்களா? இப்போதான் நெட் வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணால் எல்லாமே தெரியும். குடியா பா. மாஸ்டர் டீ போட்டிங்களா? போடுறேன். பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதாக இருக்குது சார் லாஸ்ட்டாக என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்லை ஏதோ ஓப்பன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓப்பன் பண்ணால் எல்லா பேப்பரும் தெரியும். சார் ஓப்பன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்ண்ணா. ஓப்பன் பண்ணா நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்றேன். அப்போ ஓப்பன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட்டு, இதை நான் ஓப்பன் பண்ணோம். வாய் தர நல்லா தர. ஹாஸ்பிட்டலுக்கு போ, டாக்டர் ஓப்பன் பண்ணி காட்டுவான். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில் தான்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் வரலாம் கலாய்க்கிறான். அடிடா அவல உதடா அவல வெட்றா அவல சார் செல்லு எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க. இது செல்லு இல்ல, எஃப்எம். சார் இப்போதான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எஃப்எம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணு. காரைக்காலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? ஆமாம், எதுக்கு போற? குடிக்க போறேன். டேய், நீ குடிக்கிறதுக்கு நான் காரைக்கால் டிக்கெட் எடுத்து கொடுக்கணுமா? போடா. அப்ப பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? 2 டிக்கெட்டாக எடுத்து தரட்டுமா? போடா. ஆச்சண்டான மூஞ்சி போடான்ற. தில்வாலே துனியா ராஜா இந்துஸ்தானி கோச்சி கோச்சி ஓத்தாக்கே ஏக்மார் தோத்து கூட. வண்டியை நிறுத்தியா? யோ அந்தோனி சார். அவன் இடி முரசு தானே? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? இதோ கூப்பிட்றேன் சார். யோ இடிமுரசே, அவனை யோ பார்க்க. இடிமுரசே, என்ன சார்? வாயாங்க, ஐயா கூப்பிட்றாரு. சார் நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்கிறீங்க. வாயா சீக்கிரம். ஸ்லோவா வர்ற, வாயா சீக்கிரம். வாடா இங்க. சார் வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப. யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவர் என்னோட மாமாவா? ஆஹா, அதுக்கு மேல. அப்போ மாமாவுக்கெல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா. இவரு என் மனதை மயக்கிய மன்மதன். இந்த ஆள் ஏமா இவனை ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க. அப்பெல்லாம் அழாதவனை ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சிட்ட. கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா. என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இந்த விஷயத்த போன வாரம் வாரமலர்லயே போட்டாங்க. என்னையா சொல்ற? ஆமா சார். இத பாருங்க, காண்டாமிருகத்துக்கும் கழுதைக்கும் காதல். சார் காட்டில் இருக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட சார். நீங்கள் அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார். யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா? இடிமுரசு 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு. உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கியா போட்டு தொலையா சார். என்னது 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்காவது சார், இது வேலைக்காவது. ஐயோ சார் உங்களை சொல்ல சார். இல்ல சார், நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ. சத்தியமா வேலைக்காவது சார். இது எதுவும் சரி பரமே தெரியல. வேலைக்காவது சார். சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ. யோ 1/2 போடியா. எச்ச பண்ணிட்டேன், பரவாயில்லையா? எச்ச பண்ணிட்டியா? டேய் ஒரு 10 ரூபா என் கையில இருக்குது, உனக்கு கண்டுபிடிக்கலையாடா? குழப்படா இதெல்லாம். இந்தாடா பொறிக்கிங்க. எங்க ஆளா காணோம்? வேற அவங்க ஒன்றா போயிட்டாளா? தோண்டாலே
ஹாய் டார்லிங், பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க? சரளா என்ன வார்த்தை சொல்ற? இதையே ஷார்ட் அண்ட் ஷூட்டா சொல்லியிருந்தா என் கதி என்ன ஆவறது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயோ குறும்பு. என்னாச்சு? எறும்பு. கடிக்கிட்டேன். நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. தேங்க்ஸ். நீ ஆக்சிஜன்னா நான் ஹைட்ரஜன். நான் ரெண்டாவது ஹைட்ரஜன். இவன் யாரு? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் 2 சேர்ந்தா தண்ணி H2O. அது எச்சு துப்ப போறியா? சரளா தூரவா எச்சு துப்புறா, நான் மூஞ்ச முடியும். ஐயோ டார்லிங், அது இல்ல H2O. ஓ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு 50 ரூபாய் கொடுங்க, நான் போயிடுறேன். கோடீஸ்வரரா? டார்லிங், நீங்க கோடீஸ்வரரா? நீங்க ஆடி கார் வச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கீங்களா? பஸ் தான். பஸ்ஸா? ஓ, பஸ்ங்கிற கம்பெனியை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க தான் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க, கரெக்ட்டா? கரெக்ட். போங்க மேடம், நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க. டேய், நானே இப்பதான்டா சரளாவை கரெக்ட் பண்ணுங்க. ஏன்டா குழுக்குள்ள பொந்து வைக்க? கோடீஸ்வரன், உங்களை ஒசத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி நில்லுங்க, கைய கட்டுங்க, மேல பாருங்க. மேடம், அண்ணன் ஆடி கார் வாங்கினா பென்ஸ் கம்பெனிக்காரன் கோவிச்சுக்கிறான். பென்ஸ் கார் வாங்கினா ஆடி கம்பெனிக்காரன் கோவிச்சுக்கிறான். அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது. அதனாலதான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரிச்சா தெரியட்டுமென்னு 0 டிஷர்ட் வாங்கி போட்டா பார்க் அவென்யூ டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான். பார்க் அவென்யூ டிஷர்ட் வாங்கி போட்டா 0 டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான். இவ்வளவு ஏங்க, அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குரங்குகிட்ட இருந்து பிடிங்கி திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். போதுமான போதும். போடா போடா. பஸ்ங்கிற புது காரு, எப்படி பெரிய கோடீஸ்வரன். ஐயோ. டார்லிங், நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப அவசந்துட்டீங்க. இந்த கார்டுல இருக்க 6 சுருக்கெடுத்த விரிவாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தான். பாய். என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல. மூக்குல முடி விட்டு போயினே இருக்கா. என்னது? பீஸா பாவாயா? என்னது இது? ஒண்ணுமே புரியல. அண்ணே, வைக்கிறது அவங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. என்னது? பீஸா பாவாயா புரியலையா? பீஸா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய், என் காதல கெடுக்காம விட மாட்டியா நீ? அண்ணே, சிறுத்த படத்துல வர்ற தமன்னா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக் விடுறதும், நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிட்டே. டேய், அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்த கார்த்தி. 2 பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுனே. இப்படியே நேரா போன நினைச்சிக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும். அங்க போயிட்டு இடி முருசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு. அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டேன்னு கேளு போ. அடிதானே விழும். அதே தானே நானும் கொடுப்போம். போடா மூஞ்சி மகரே. இந்த பிச்சை காட்சி என்ன கொடுத்து போய்க்கிறா? பீஸா பாவா என்னவா இருக்கும்? எப்படி காசு கொடுக்க? மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டல, என்ன சொல்லு மச்சான். என் லவ் உன்னால தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தான்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும். டேய், ஆளை விட்றா. நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுகிறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடுவோம் போல்றது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய், நீ வாங்கி கொடுக்குற பீரு பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது. போடா போடா. நீ பல இடி முரசு மாதிரி இல்லை. உன் மனசை யாரும் மாற்றிருக்காங்க. ஆமாண்டா, மாற்றிட்டாங்கடா. என்ன இப்போ மாற்றினவங்க வந்துட்டாங்க. ஹாய் டார்லிங். ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய், உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கு எழுத்த பெருசாக்கி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாராமாமா? என்ன சுருக்கெழுத்து? பீஸா பாவாதான்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்த பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதை நாங்க பாத்துக்கிறோம். பட் உங்க லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேட்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்யூ. போடா. போடா.
டார்லிங், ஏன் உங்க ஃப்ரெண்டு போறதே நீங்க கோவமா பாத்துட்டு இருக்கீங்க? கோவமா பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈன்னு கை கொடுக்குறா. உட்பினா தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டைன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன். அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்குறா. உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரளா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க போற நீ? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு. சரளா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும், சொல்லுமா. நாளைக்கு சொல்றேன். பாய். இது மாதிரி எத்தனை பேர் சுத்த வர்றாளோ? அர்னால்ட், அர்னால்ட், கம் கம் கம், ஸ்வீட் பாய். வணக்கம் பயிரவரே. ஏய் சரளா, உனக்கு நாய் பேசலாம் தெரியுமா? கூடல பழகுறேன், இது தெரியாமையா? அர்னால்ட், சிட் சிட் சிட். எப்படிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது? அதான் சரளா. அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது? அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு. சரியில்லையே. டாம் அண்ட் ஜெரி. நீ பேசாம சிஎஸ்கேக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே. சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல? பிராவோவா? அவரு நீண்ட நாள் பழக்கமா? தேங்க்யூ பயிரவரே, தேங்க்யூ. ஏய், என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம். இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரேங்க. இப்போ சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா என் சந்தோஷம்லாம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றேன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன். அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சுருக்கு எழுத்துக்கு விரிவாக்கத்தான் சொல்லிட்டு போடி. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எனக்காக வால் வச்சுக்கோ. வந்துட்டேன். அப்ரைசர்னா பொருளை மதிப்பிடுறவன். இவன் எதை மதிப்பிட போறான்? இந்த இடிமுரசு கோவில் கலசத்துல இடி விழுந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானே, அது இவன் கிட்ட தான். இவன் தான் பல வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து 1000 கோடி 2000 கோடி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வலது காலத்தை வச்சு சார். ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடிமுரசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சிதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேள்வி, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தவன. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா? சைனாக்காரியா? இடிமுரசு சார், வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மருந்துலாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? திருப்பூர் ஜென்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி, நான் ஆம்பளே. அடியே, நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தரமாட்டேன்டி. யோ, என்னையா இது? சார், ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு. நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீ-ஷர்ட்டை. அது சைனா பசுவே கடையில இந்த புறாக்கள் எல்லாம் விக்குத, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்டக்கூடாதா? சார், நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு இப்போ. ரொமான்ஸ். டேய் இடிமுடிசு, அந்த காலத்துல உங்க தாத்தா கையை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விளைய வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ. என்னடா? வாட்? சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புன பபிள்கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா,
அப்போ உங்க ஆயா கை மட்டும் நான் உளுத்த விட மாதிரியா இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். கலசம் டெஸ்ட் வச்சோடனே காசு 5 லட்சம் இல்லை 25 லட்சம் தரமாமா. யோசிக்காம 5 லட்சம் போதும். 2 நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். சார் அந்த பொண்ணை நான் காதலிக்கணும் இல்லைனா காதலிக்கிறவன் சார் இவன் தான் சார் லவ் பண்றான் அந்த பொண்ணை. ஏய் இங்க வா. இதோ ஒரு நிமிஷம். ஊரெல்லாம் உன்னை தேடினேன். காசு ரெடி பண்ணியா இல்லையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கேஷ் கையில் கிடைக்கிறது 2 days ஆகும். நீ உன் வீட்டில் வெயிட் பண்ணு. கேஷ் வந்தோன்னா நான் கால் பண்ணுறேன். என் கண்ணை பார்த்து உண்மையை பேசு. நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா? நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்னை யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா? என்னால் உன்னை மிஸ் பண்ண முடியாதுமா. ஹலோ சார், நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் 10 மைலில் அனுப்புகிறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க. இப்போ அர்ஜென்ட்டா 10C மட்டும் இடிமுறை அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். இதே சருக்குண்ணா. என்ன அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தேன்னு நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. ஓகே. இனி இடிமுறை கொடி சரிந்தா. ஆமாமா. யாருன்னா இங்கே தான் சார். சைனா சந்தானம் புலி. ஓடி போலாம். தம்பி சிக்கிருச்சுடா. கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா. எப்படியும் மாந்தானே. தம்பி நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன்டா. அண்ணே நீங்க கடவுள் மாதிரி. ஏய் டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாதிரி மாதிரி சொல்லாதுன்னு. டேய் மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தம்பி மான் கறிடா. மட்டன். டேய் மான் கறிடா. இல்லண்ணே மட்டன் தானே. அடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் பொறுங்க. என்னென்ன பண்றான்? ஆட மான மாத்துவான் பாரு. இங்க பாருங்க, இது சின்ன ஆடு. இங்க சாப்பிட்டு பெரிய ஆடு. நான் என்னடான்னா மான் கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கேன். என் தம்பி என்னடானா ஆட்டு கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கிறான். நீ என்னடானா பீஃப்னு சொல்லிட்டு இருக்க. மாவன மூஞ்சி போல பேத்து கூட பாத்துக்க. நீ சொல்ற மட்டன் கறி கூட மான் கறி மாதிரியே சமைச்சிருக்கேன்டா. மட்டன் எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிட்றியா? மான்கறி இருங்கடி, நல்லா உங்களை போலீஸில் மாட்டி விடுறே. ஹலோ, மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சார் 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 போனை வச்சிடாதீங்க சார். காட்டில் இருக்க சிங்கம் இல்லை சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். மான் கறியா நான் சாப்பிட்டேனா? ஹூ இஸ் த பிளாக் ஷீட்? யார் சொன்னது? மான சமைச்சா முதல் சாட்சி. மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃப் ஆன் கேட்டோம். பல்லாறு நடிச்சுட்டே இருங்க. தோலும் கொம்பு எங்க? கேட்கல. தோலும் கொம்பு எங்க மறைச்சு வச்ச? நீங்க ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிட்றதுனால தான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ இதெல்லாம் சாட்சியா போயா? இவங்க மான்கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்புனா எங்களை மான்கரத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்தினை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார் என் மூஞ்சில என்ன ஈவான்னு எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியா அரெஸ்ட் பண்றீங்க. டேய் தம்பி வாடா போ. இல்ல உனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிரா 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சரியா சீர்திருத்த போது. சார் இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்குப்பா நீ வக்கீல் படிச்ச? உன் போட்டோ தடவி இல்ல, ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி? ஆடு தலையை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண. அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா அப்படி பண்ணுங்க. நீங்க படம் வாங்குறீங்க?
அண்ணே மான் மாதிரி அழகான ஒரு பொண்ணுண்ணே. ஏய் இப்பதானே சொன்னேன் மாதிரின்னு சொல்லாதேன்னு. பொண்ணுங்களை வலை போட்டு பிடிக்கிற கும்பல் நீங்க தானா? இருங்கடா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி எத்தனை போலீஸ் எத்தனை கேஸ், இது வேற பொம்பளை கேஸ். அவுத்துடா. சுபு எங்க போயிட்ட? சர்க்குணம், அங்க 2 லூசுங்க காட்டுல வலை போட்டு பொண்ணுங்களா பிடிக்கிறாங்க. அப்பா வா போலாம். உனக்கு ஒன்றும் ஆகல. எங்க போயிருப்பாங்க? அதுதான் சார் தேடினேன் சார். எங்க போனாங்க? இடிமுரசு டேய் தம்பி மான் கிடைச்சிருமாடா? அதெல்லாம் கிடைச்சிரும் வாங்கண்ணே. மானா மானா மட்டன் புழுக்கண்ணே. அப்ப நேக்கு 26 வருஷம் கன்ஃபார்மா? அண்ணே அந்த ஆட்டு புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுக்கும் தோணுச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ணது நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருக்கி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ் உடைச்சிருவோம். தம்பி ஆத்தா ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா, ஆனா இந்த ஆட்டு புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடா. டேய் என் செல்ல பண்ணி. உங்களை எங்கெல்லாம் புலி தேடுறது? உங்களை அடிச்சிருச்சோன்னு நினைச்சா. அது எப்படி அடிக்கும்? என் கூட தான் சைனா முனீஸ்வரர் இருந்தாரு, அதான் எந்த குறையெல்லாம் மாட்டான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஒரு 5 கிலோமீட்டர் தான்டா. 5 கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணத்தான் நான் வருவேன். சார் 2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்துட்டீங்கன்னு நினச்சிங்க, 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆகிடும். அப்புறம் வெறும் 3 கிலோமீட்டர் தானே சார். அப்ப போலாமே. நான் மூலம் சார் இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போகிறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்கே வந்து கலசத்தை கரெக்டாக டெஸ்ட் அடிச்சிருவீங்களா சார்? என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு வா. ஏய் சார் கோவம் வந்துச்சு, இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுண்ணே. இந்தாங்க தம்பி மான் கொம்பு. இருடா, காட்டரும ஒண்ணு புல்லட்ல வந்துகிட்டு இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண்ணு எதிரே ஏன் மான நீ ஓட்டிட்டு போவ, உன்னை நான் வழி அனுப்பி வைக்கணும். சார் இது ஆடு சார். மானை பத்தி என்ன கிட்ட சொல்றியா? புள்ளி மான், புளு மான், கௌரி மான் எல்லா மானையும் பார்த்தவன்டா. ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி? அண்ணே உங்க மூஞ்சியை பார்த்தாலே கோத்தொன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். மூஞ்சில சிரிப்பா பாரு, காட்டுல வளர்ந்த பண்ணிமே இருக்கான். டேய் வாடா நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா சீட்டிங்கை பத்தி